ஒரு கஷ்டம் வரப்ப தான் கணவன், மனைவி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கணும். ஆனா, இந்த சமயத்துல இப்ப மல்லிக்கு ஆறுதலா இல்லாம, விஜய் இப்படி ஒரு காரியத்த பண்ணிட்டு, "இனிமே நான் வீட்டுக்கு வரமாட்டேன். வெண்பா வந்தா தான் வருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிளம்பிர்றாங்க. மல்லி மேல தவறு இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே, அவங்கள இவ்ளோ தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் இல்ல. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அவங்களுமே பார்த்துட்டுருக்காங்க. வெண்பாவ எப்போதுமே மாற்றாந்தாய் போல அவங்க நடத்துக்கிட்டதே இல்ல. அந்த அளவுக்கு வெண்பாவுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற மல்லிய ரொம்பவே காயப்படுத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் மல்லி ரொம்பவே கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாகு தான் அவங்களுக்கு ஆறுதலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த நாகு அந்த பூஜைய மறக்கிறதா இல்ல. அந்த ஹோமம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா குழந்தை வீட்டுக்கு வந்துரும் அப்படிங்கிறதால, அந்த ஹோமத்த நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்குமே ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக தான் செஞ்சுது. குழந்தை காணாம போய் 2 நாள் ஆச்சுது. அந்த குழந்தை என்ன ஆகுதோ, சாப்பிட்டுதோ ஏதோ அப்படிங்கிற மாரி கூட எதுவுமே யோசிக்கல. பசி தூக்கம் இல்லாம ஒவ்வொரு இடமா போய் தேடி இருந்தாங்கன்னா கூட இப்ப வெண்பாவ மீட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் நானுமே பெர்சனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. வெண்பா அங்க இருந்து தப்பிச்சு வந்தாங்க அப்படின்னு சொன்னாலுமே, திரும்ப அதே இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. பாவம் அவங்க கால்லயுமே இப்ப காயமா இருக்குது அப்படிங்கிறதால, வெண்பா அடுத்து என்ன முயற்சி எடுக்க போறாங்க? இப்ப வரைக்குமே அந்த பொண்ணு ஒவ்வொரு முயற்சியுமா எடுக்க தான் செய்றாங்க. இந்த விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அப்படின்னு சொல்லி நமக்குமே கொஞ்சம் கோவமா இருக்க தான் செய்யுது. விஜயுமே இந்த இடத்துல அவங்க அவைலபிளா இல்ல அப்படிங்கிற மாரி தெரியுது. அவங்க பிஸியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, இன்னும் 2, 3 நாளைக்கு அவங்களால வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில, நான் இனிமே வெண்பா வந்தா தான் வருவேன் அப்படிங்கிற மாரி கிளம்பிர்றாங்க. இப்ப மல்லியுமே தீபன தனியா பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. மார்ச்சுவரியில அந்த குழந்தைய பார்க்க கூப்பிட்டது அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, தீபனுமே பயங்கரமா எமோஷனல் ஆகுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில விஜய் நீங்க 2 பேருமே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படிங்கிறது என்னால நிச்சயமா ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் தீபிகாவ பத்தியுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தீபிகா மேல தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தீபன் கிட்ட சொல்லவுமே, இப்ப தீபிகாவ கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற மாரி தான் தீபன் நினைக்கிறாங்க. ஆனா தீபிகாவுக்கு அத பத்தி தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த லேடி அவங்க ரொம்பவே பயங்கரமானவங்க. அவங்கள எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? கூடிய சீக்கிரம் வெண்பாவ மீட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் ரசிகரோட எண்ணம். நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.